Hello, my dear friends. How are you all doing? Hope everything is excellent. Welcome to our Money Abundance Challenge. பண வளம் பெருக. Yes, the Augustus Abundance. இன்றைக்கு 20வது நாளில் அப்படியே வெற்றிகரமாக அப்படியே பயணித்து வருகிறோம். இந்த ஒரு கடந்த 19 நாட்கள் 19 பகுதிகளில் ஒவ்வொருவரும் நீங்க கொடுத்து வருகின்ற ஆதரவு, கொடுத்து வருகின்ற அந்த ஒரு the deeper involvement, I'm super happy, excited, and I'm sure there are several thousands of members இருக்காங்க. இன்னும் எல்லோருமே இதில் இன்வால்வ் ஆகி தம்முடைய அந்த ஆக்ஷன்ஸை எடுத்துட்டு இருந்தா இன்னும் கூட சிறப்பாக இருக்கும். இப்போதைக்கு நம்ம அமெரிக்காவின் லிட்டில் லேட் நைட் அப்படின்ற மாதிரி தான் இந்த நிகழ்வுகளை பதிவு செய்கிறோம். மற்ற வேலைகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்துட்டு இதை முழுக்க ஒரு ஆஃபரிங்காக நம்ம கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு. எஸ், நம்ம ஆகஸ்ட் மாதம் ஒரு சுதந்திர மாதம் அப்படின்ற ஒரு தன்மை எப்போதுமே இருக்கும். அதுல நம்ம முழுக்க இந்த பண வள சுதந்திரத்தை அடைந்தால் எந்த அளவுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு தான், அடைந்தால் அல்ல, அடையும் பொழுது அப்படின்ற ஒரு வகையில இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே கட் பண்ணிட்டு அதை அப்படியே வென் ஸ்டேட்மெண்டா மாற்றுவது. நாட் இஃப் ஐ பிகம், எஸ் வென் ஐ பிகம் அப்படின்றது தான் இதுல ரொம்ப முக்கியமானது. ஆசம் ஃப்ரெண்ட்ஸ், மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? எஸ், இன்னும் ஒரு இதுவரை பார்த்ததோட இன்னும் அடுத்த சரிப்பா இதெல்லாம் கத்துக்கிறோம். ஓகே, ஆல் இஸ் வெல், ரைட்? நம்ம ஏற்கனவே பார்த்தது போல knowledge alone is not powerful, applied knowledge is the real vital power. எஸ், நம்ம அதை எப்படி எடுத்துட்டு செல்கிறோம் அப்படின்னு அப்படி பார்க்கும் பொழுது எஸ் நிறைய கற்றுக்கொள்கிறோம். நிறைய நம்மளுடைய உணர்வலைகளை, அது மிக முக்கியமாக அந்த மணி ஃப்ரீக்வன்சியை அப்கிரேட் பண்றோம். அதோடு சேர்ந்து அதை பார்க்கின்ற பார்வையை இன்னும் கூட வளப்படுத்தி நம்ம பார்த்து கொண்டு அதில் என்னென்ன வகையில் அதை திட்டமிடலாம். எஸ், இஃப் யூ ஃபெயில் டு பிளான், யூ பிளான் டு ஃபெயில் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ்ல ஒரு கோட் உண்டு. எஸ், நாம் திட்டமிடுவது எப்படி, திட்டமிட்டு வளர்வது. அப்படி இப்ப பார்க்கும் பொழுது ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நூற்றுக்கணக்கான பேரை ஒரு 65 ஆண்டுகளுக்கு அப்புறம் பாக்குறாங்க. அதுவரை ஒரு கல்லூரியில் பள்ளியில படித்து அப்படியே வந்தவர்கள் அதுக்கப்புறம் எப்படிலாம் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி ஒரு 65 ஆண்டுகள் கழித்து பார்க்கும் பொழுது அதுல 1% ரொம்ப வெல்த்தியா இருக்காங்க. அது அவர்களோட வாழ்க்கையில எப்படின்னா only 1% of the people. அப்போ மீதி 99% என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அதுல 2 பேர் ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒன்றுல இருக்காங்க. அதாவது முதல்ல உள்ளவங்க இன்னும் அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் ஃபர்ஸ்ட் 1%, அப்புறம் 2% ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்ற ஒன்றுல இருக்காங்க. ஒரு 5% ஒரு அவ்வப்போது நடப்பதை மிக சரியா திட்டமிட்டு அவங்களோட வாழ்க்கையில பெரும் வெற்றின்னு சொல்ல முடியாது, அதே சமயம் தோல்வி என்றும் கிடையாது, அது போன்ற ஒரு நிலையில இருக்கிறாங்க. இதுல நிறைய ஒரு 36% பார்க்கும் பொழுது இதை கேட்டு ஷாக் ஆயிடக்கூடாது. தே ஆர் டெட். யா, தட் மீன்ஸ் உடலை பார்த்து கொள்ளாமலோ அல்ல வெவ்வேறு வகையினாலோ அது பின்னாடி போக வேண்டாம். அது என்னென்ன ரீசன்னால அவர்கள் தே ஆர் டெட். அதை விட அடுத்த பர்சன்டேஜ் தான். எஸ், அதுல ஒரு 54% they are dead broke. Yes, means financially they are broke. இன்னும் கூட இங்கு கூட அமெரிக்காவில் உட்பட பல நாடுகளில் பார்க்கலாம். ஒரு வயது ஆனதற்கு பிறகு இன்னும் நிறைய பேர் 2-3 வேலைகள் எல்லாம் பார்த்து இருக்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்க்க முடியும். அதோடைய காரணம் என்ன அப்படின்னா திட்டமிடாத தன்மை தான். அப்போ நாம் இரும்பு துகள்களாய் இருப்பதை விட ஈர்க்கின்ற காந்தமாக இருக்க வேண்டும் என்பதை பலமுறை நான் இங்க பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப ஈர்க்கின்ற காந்தமாக இருப்பது என்றால் நாம் என்னென்ன வகையில் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வது, அப்புறம் நமக்காக மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்காகவும் யோசிப்பது. நான் சொல்வது நமக்கான அந்த குடும்பம் மற்ற
சூழல் அப்படிங்கிறத மட்டும் கிடையாது. இன்னும் கூட சொல்லப்போனா நீங்கள் எவ்வளவு உங்களால் வந்து ஒரு பொருள் ஈட்ட முடியுமோ அதை விட இன்னும் ஒரு 10 மடங்கு 20 மடங்கு அதிகமாக நீங்க ஈட்டும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கின்ற அந்த சமூக மாற்றங்களை உங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். எஸ், ஒரு நிறைய பேரை வந்து படிக்க வைப்பதாகட்டும், அல்லது நம்மளுடைய இங்கு நம்ம வாய்ப்பு உள்ளவர்கள் அல்லது இது சார்ந்த நீங்க வந்து நெக்ஸ்ட் லெவல்ல வந்து போகணும் அப்படின்றவங்க, நீங்க இங்க நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஃபீடிங் த நீடி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. எஸ், தினசரி ஒரு 10 ரூபாயில ஒருத்தங்களுக்கு கூட சாப்பாடு போட முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட். அப்புறம் கிஃப்ட் த எர்த் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். இந்த மாதிரி நிறைய பூமிக்கு பரிசளிப்போம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட், சோசியல் ப்ராஜெக்ட். அதே போல எஜுகேஷன் ரிலேட்டட், எஜுகேஷன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட். இந்த மாதிரி மற்ற சூழல்களில் தம்மை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல சிரமப்படுகின்ற அவர்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட், அதுக்கான சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமா இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வயதானவர்களுக்கு அவர்களுக்கான உணவு இல்லை மற்ற மற்ற தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கான சில ப்ராஜெக்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளோட இதில் வந்து அதிகமாக சொல்ல சமூக மீடியாஸ்ல வந்து அதிகம் சொல்லனாலும் கூட இது என்னை தொடர்ந்து பயணித்து வருபவர்களுக்கு தெரியும். அது சார்ந்த சில ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்களும் கூட உங்களையும் ஈடுபடுத்தி கொண்டால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது இன்னும் நிறைய நிறைய வந்து நன்மைகள் போய் சேரும். எஸ், இது வந்து ஒரு பக்கம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கான திட்டமிடுதலை மிக சரியாக அது வருகின்ற ஒரு 3-4 பர்சனாலிட்டியை பற்றி பார்த்தோம். மணி பர்சனாலிட்டி யார் யாரு எப்படி இருக்காங்க. ஆர் யூ த அசெட் கிரியேட்டிங் பர்சன், ஆர் யூ லயபிலிட்டி பர்சன், அதாவது செலவுகள் பண்ணுகின்ற ஒரு பர்சனாலிட்டி அப்படி சொல்லலாம். பர்சன்கிறத விட பர்சனாலிட்டி. எஸ், எந்த வகையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று பார்க்கலாம். அதே போல இன்னொருவர் வந்து ஒரு சேவிங்ஸ் பர்சனாலிட்டி அப்படின்றது, மோர் இம்பார்ட்டன்ட்லி இன்வெஸ்டிங் பர்சனாலிட்டி அப்படிங்கிறதுல இது எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு அபண்டன்ஸ் பர்சனாலிட்டி. whereas you could manifest the greater. நாம் அதை நோக்கி தான் நம்மளை வந்து எல்லாரையும் வந்து பயணிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் கூட இதில் உண்டு. எப்படி நம்ம how we can really manifest the magnetic abundance. manifesting magnetic abundance. இது சார்ந்தே நம்ம பல சேலஞ்ச் சவால்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம். இந்த 30 டேஸ்க்கு முன்னாடி லாங் எகோ, so long ago. ஆனால் அதன் மூலமாக நம்ம வந்து how we can really be the magnet first and foremost. அதை ஈர்க்கின்ற அந்த தகுதியை நாம் வளர்த்துக் கொள்வது, அதுக்கான ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்திக்க, அதுக்கான எனர்ஜி. எஸ், இப்போ ஒரு இதை கூட பார்த்தோம் இல்லையா, ஜென்ரேட்டிங் பவர், ஆப்ரேட்டிங் பவர், டிஸ்ட்ரக்டிங் பவர் அப்படின்ற ஒன்றை பார்த்தோம். ரைட், தேவையில்லாதவற்றை விளக்குவது அல்லது எரிப்பது, அதை தள்ளி வைப்பது. அதே சமயம் அப்போ அதற்கு பல சக்தி வந்து நமக்கு வந்து தேவையிடும். இப்படி நம்ம உடல்ல வந்து அந்த வெள்ளை அணுக்கள் போராடுகின்ற அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரியே ஒரு ஃபன்னான ஒரு இதுவோ கூட பார்த்தோம். ரைட், எப்படின்னா எனக்குன்னு யாருமே இல்லையா அப்படின்னா, இல்லை, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதுக்காக வந்து உழைத்து கொண்டிருக்கின்ற ரத்த அணுக்கள் இருக்கிறது அப்படின்றது போல நம்மை நம்பி நமக்காகவே வந்து உழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நாமும் நம்மளுடைய ஃபன் பார்ட், லைக் how we can really have that kind of fighting spirit and more importantly ஒரு manifesting spirit. இப்போ எந்த மாதிரியான ஒரு ஆளுமை திறனை நாம் அதிகரித்துக் கொள்வது, அந்த ஆளுமை திறனோடு திட்டமிடுவது. எஸ், அப்போது நமக்கான தகுதியை அதிகப்படுத்தி கொண்டு வளப்படுத்தி கொண்டு வளமான சிந்தனைகளோடும் வளமான எண்ணங்களோடும் அந்த நேற்று கூட பார்த்தோம் இல்லையா, அந்த மன தெளிவு செய்து கொண்டு நம்ம வந்து திட்டமிடுவது அப்படின்றத பார்த்தோம். அந்த திட்டமிடும் பொழுது எதையெல்லாம் எப்படியெல்லாம் திட்டமிடுவது என்பது குறைந்த அளவு நான் சொல்றது. எஸ், இப்போ வருகின்ற வருமானத்தில் பேயிங் டு யுவர் செல்ஃப் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. அதாவது நிறைய பேர் வந்து இன்னொருத்தங்க நமக்கான லைஃபுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிற தன்மையெல்லாம் நிறைய பேரை வந்து பார்க்கிறோம். ஹவ் அபவுட் திஸ், உங்களுக்கு நீங்களே பே பண்றதும் உங்களுக்காக நீங்களே ப்ரொமோஷன் கொடுத்துக்கிறதும். ஹவ் யூ கேன் ரியலி என்ஹான்ஸ் தட் the சேவிங்ஸ் பர்சன்டேஜ். இப்போ அது எப்படி வந்து நமக்கான பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாம் நல்ல ஒரு உடல் வளத்தோடும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம சம்பாதிக்க முடியும் பொழுது, அப்பொழுது ஒரு உடல்
like there's a saying, right? There are studies, different studies, right? Depends on our own lifestyle. நம்ம வந்து எப்படி எடுத்து பண்றோம், அந்த மாதிரி பல்வேறு காரணங்களை உட்படுத்தி அப்போ that body cells will start declining slowly, right? Beyond 45 age 45 அதுக்கு பிறகு அந்த மாதிரி, ரைட்? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இன்னும் கூட ஒரு சிலருக்கு 40s கூட ஆரம்பிக்கலாம். எஸ், அப்போ அந்த உடல் நிலை தளர்ந்தாலும் சரி, அல்லது மனம் தளர்ந்தாலும், அல்லது மற்ற சூழல் மற்றது இருந்தாலும், அப்போது நமக்கான ஒரு பெரும் பலம் கொடுப்பதாக இந்த சேமிப்பும் அதை அந்த வைப்பு நிதியின் மூலமாக நம்ம வளருவதும் வந்து ஒரு கொடுக்கும். இப்போ அமேசானுடைய நிறுவனர் வந்து வாரன் பஃபெட்டை வந்து போய் பார்க்குறாரு. பார்த்து, நீங்க கொடுக்குற அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே, சேவிங் ஸ்ட்ராட்டஜி, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இந்த ரொம்ப ரொம்ப சிம்பிளா தானே இருக்கு, அப்படியும் ஏன் வந்து நிறைய பேர் அதை காப்பி பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் வந்து அவங்களால பண்ண முடியலன்னா, அவர் சொன்னாராம், இந்த மாதிரி they don't want the money to grow slowly. ஒரு கன்சிஸ்டண்டா அதே சமயம் காம்பவுண்டிங் வேலை வளர்றதுக்கு எந்த அளவுக்கு ஒரு பேஷனும் வேணும், பேஷன்ஸும் வேணும். அப்ப அந்த ஒரு பேஷனோடும் பேஷன்ஸோடையும் திட்டமிடாமல் இருக்கிறார்கள். அதனாலதான் வந்து அவர்களால வந்து அதை காப்பி பண்ண முடியல அப்படின்றத நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு காம்பவுண்டிங் வேலை அவர்களுடைய வளர்ச்சி வந்து பார்க்கும் பொழுது அந்த முதல்ல கொஞ்சமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அப்படியே ஒரு நல்ல ஒரு இந்த கிராஃப் வந்து மிக பெருசா வந்து இருக்கும். எஸ், அதெல்லாம் பார்ப்போம். எஸ், இப்போ வந்து நம்ம திட்டமிடல்ல வந்து வருவோம். இப்போ வந்து சேவிங்ஸ்ங்கிறது நமக்கு நாமே பே பண்ணிக்கிறதுல வந்து குறைந்தது எவ்வளவு % சனம்? எஸ், குறைந்தது 10%. 10% 50%, முடிந்தால் அதை விட அதிகமாக கூட சொல்லலாம், ரைட்? ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு 40%. இப்ப 2 பேர் இருக்காங்க, 2 பேருமே ஏர்ன் பண்ற மாதிரி இருக்காங்க, வீட்டுல இருக்காங்க அப்படின்னா, அப்ப இருவரும் சேர்ந்து எப்படி சேர்ந்து அப்பையும் வந்து ஒரு 40 to 80% கூட வந்து சேவ் பண்ண முடியும். எஸ், அப்போ வந்து நீங்க ஒரு 10% பண்ணீங்கனாலும் உங்களோட அதுக்கான ஒரு 90% வந்து யூ கேன் மேக் தட் ரெஸ்ட் ஆஃப் த லிவிங். அதுக்கும் வந்து சில மதிப்பீடுகள் உண்டு, அது சார்ந்து பார்க்கலாம், என்ன பிறகு கூட பார்க்கலாம். என்னோட ஒன் ஆஃப் மை மென்டர்ஸ் ஒரு சூப்பரான ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காரு. அதை பத்தி இன்னொரு நிகழ்வுல டீட்டெயிலா நம்ம வந்து பேசலாம். எப்படி வந்து அதன் தன்மைக்கு நம்ம வந்து ஒதுக்கி இப்போ நமக்கான படிப்புக்கு, நமக்கான அன்றாட செலவுகளுக்கு, அதே போல நமக்கான அந்த ஒரு பட்ஜெட்ல வந்து ஒதுக்கி நமக்கு நாமே ட்ரீட் கொடுத்துக்கிற மாதிரி, அப்போ அதுக்கெல்லாம் வந்து எப்படி வந்து ஒதுக்குவது அப்படிங்கறத பத்தி இன்னொரு நிகழ்வுல வந்து நிச்சயமா பார்க்கலாம். இப்போ வந்து அந்த நிதி திட்டமிடல் என்பது மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு லைஃப் லாங் வந்து உதவுற வகையில வந்து இருக்கும். அதுதான் வந்து சொல்ல வந்தேன். அதை நம்மை தாண்டி நம்மளால வந்து ஒரு லெஜெண்டரி இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்கும் 3 பற்றி நேற்று கூட பேசணும் இல்லையா? ஒரு வந்து ஒன்னு இன்கம் கிரியேஷன், impact creation, and also the influence creation, whereas you'll be able to really create that kind of inspirations to the people. Hello Anusha Sundar, வணக்கம், மகிழ்ச்சி, எப்படி இருக்கீங்க? சிறப்பு, high five. So glad to have you. So that way how we could really create that kind of legendary impact அப்படிங்கறத வந்து பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து அந்த திட்டமிடுதலில் நான் சொன்னது போல why people are dead broke அப்படின்ற வகையில பார்த்தோம் அப்படின்னா, அப்போது எதிர்காலம் சார்ந்த அந்த ஒரு பார்வை இல்லாததுனாலேயே என்ன ஆகுதுன்னா, அன்றாடம் காய்ச்சிகள் என்று ஒரு சொல்லு உண்டு. இது யாருடைய மனதையும் காயப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. அது ஊர்ல வந்து அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அன்றாடம் காய்ச்சி, அன்னைக்கு பார்த்து அப்படியே நிகழ்கணத்தில் நிகழ்தல் என்பது வேறு, ஒரு எதிர்காலத்துக்கான திட்டமிடுதல் என்பது வேறு. அதை வந்து எப்படி ஒரு எறும்பு ஒரு மழைக்காலத்துக்கும் சேர்த்து வைக்கிறது போல. அப்புறம் நம்மளுடைய உடலே கூட பார்த்தோம்னா, நாங்க நம்ம இந்த மாதிரி ஃபாஸ்டிங் சேலஞ்ச் இப்படி இதெல்லாம் எப்படி பண்றோமோ, அதே போல ஹெல்த் சேலஞ்ச் எல்லாம் நிறைய பண்ணுவோம். அதுல ஒரு ஃபாஸ்டிங் சேலஞ்சுங்கிறது எப்படி நம்மளுடைய உடல்ல இருந்து அதே ஒரு ஃபேட், அந்த கொழுப்பு தேவையில்லாததுல இருந்து அதை தானே உட்கொள்கின்ற அந்த ஒரு திறமையை போல, அதன் மூலமாக உடல் நலம் பெறுவதை போல, புதிதாக எந்த ஒரு டாக்ஸினும் உடம்புக்குள்ள கொடுக்காததுனால, அதுக்கான ஒரு ஓய்வு கொடுக்கறதுனால, அப்போ அந்த கீட்டோன்ஸ், அதாவது ஒரு தன்மையில் ஒரு உடல் ஒரு நல்ல ஒரு பலத்தை ஒரு படுத்துதல் என்பது நிகழ்வாக நிகழ்வது போல, இப்ப தேவையில்லாத செலவுகளை
குறைப்பது, இன்னும் கூட சொல்லப்போனா எலிமினேட் பண்றது, இல்ல ஈவன் ப்ரொக்ராஸ்டினேட் பண்றது. எஸ், இது எல்லாத்தையும் வந்து பண்ணும் பொழுது அது நமக்கான சில தேவைகளை வந்து நிவர்த்தி செய்யும் அப்படிங்கிறதும், அதே போல திட்டமிடுதல் என்று பார்க்கும் பொழுது நம்ம ப்ரொடெக்ஷன், நம்மளுடைய growth, அப்புறம் எமர்ஜென்சி சேவிங்ஸ், அதே போல எஜுகேஷனல் சேவிங்ஸ், ஃபன்னுக்கான சேவிங்ஸ், ரைட், உங்களுக்கான செலிப்ரேஷனுக்கான சேவிங்ஸ். இப்போ நிறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பணவளம் பெருக, அதாவது அது ஒரு மணி அபண்டன்ஸ் வந்து கொண்டு வரும் பொழுது there is something which you really wanted to do, whereas like you wanted to really experience that kind of greatness, even including life and as well as lifestyle, இரண்டுமே, living as well as the life, ரெண்டுமே. அப்ப இரண்டையுமே நம்ம வந்து எப்படி மிக சரியாக வந்து அதனுடைய பூரணத்தன்மையோடு நம்ம வந்து கொண்டு போகுது, இது எல்லாவற்றையும் திட்டமிட வந்து அது மிகப்பெரிய ஒரு வளமான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வரும். அது மட்டும் இல்ல, நம்ம அந்த சொன்ன இல்லையா, அந்த டெட் ப்ரோக் அப்படிங்கிறது இட் வில் நாட் ஹேப்பன் ஜஸ்ட் லைக் தட், ரைட்? அப்போ அது எதை நோக்கி அதுக்கான அந்த மன வளம் என்பதும் கூட பண நலமாக மாறும் அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதே போல உறவு வளமாகவும் உறவு நலமாகவும் கூட மாறும், இது உடல் நலமாகவும் மாறும் அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு எந்த அளவுக்கு நம்ம மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ, அதே போல மகிழ்ச்சி இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து நிறைய செய்யணும் அப்படிங்கிறது தான். அந்த மோர் அண்ட் மோர் ஹாப்பி யூ ஆர், த ஹெல்தி அண்ட் வெல்தி யூ வில் பி அப்படிங்கிறது தான். அதே போல ஹார்மோனி வந்து அதே போல இருக்கும் அப்படிங்கிறது தான். எஸ், ஸோ ஹோப் யூ ஆல் ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல். இன்னைக்கு வந்து அந்த சேமிப்பை பற்றி சொன்னோம். அதே போல வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன், அதுவும் கூட அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். நம்ம கடந்த சில நிகழ்வுகளும் பார்த்தது போல இந்த அட்ராக்ஷன் அப்படிங்கிறது அட் பிளஸ் ட்ராக்ஷன். எஸ், அதே போல நமக்கான ஒரு அட்ரிபியூட்டட் ஆக்சலரேட்டட் ஆக்ஷன் அப்படிங்கிறதையும் கூட சொல்லலாம். எஸ், இப்போ ஆக்ஷன் இல்லாமல் அட்ராக்ஷன் என்பது கிடையாது. அப்போ இது எல்லாவற்றையும் மனதில் கொண்டு நமக்கான அந்த உள்ள அதிர்வுகளை எண்ணம் கூட்டி அதுக்கான திட்டமிடுவோம். திட்டமிட்டு வாழும் பொழுது நிச்சயமாக தட் broke would not happen, only breakthrough can happen அப்படிங்கிறது தான். அதே போல நமக்கான அந்த கிளாஸ் ஷீல்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, லைக் எது வந்து எவ்வளவு வந்து நம்மளால அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கும் நமக்கான எல்லைகளை உடைத்து கொண்டே இருப்பது, மிக முக்கியமாக தட் ஸ்ட்ரெச்சிங் த விஷன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய விஷனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா, எத்தடையும் எனக்கு இல்லை இக்கட்டம் வருவதில்லை என்பது போல வந்து நம்மளுடைய இன்னும் மிகப்பெரிய அளவில் நம்மளால வந்து உயர முடியும் என்பது தான். ஹோப் யூ ஆல் ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல். யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, ஒரு ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ சொல்லுங்க. இன் கேஸ் இஃப் யூ ஹேவ் any of you have questions, please post it here in the comment. We'll make sure that we'll address those in future topics or in other sessions அப்படிங்கிறதும் சொல்லிட்டு, இங்கே கேட்டுட்டு இருக்கவங்க யாருக்காவது கேள்விகள் எதுவும் இருக்கா? Yes, Anusha, Sundar, or anybody else who is watching here? Let me see. Beautiful. So நமக்கு வாரன் பஃபெட் சொன்ன அதே இது வந்து நம்ம வந்து பார்ப்போம். டோன்ட் புட் இந்த டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் கூட ஒரு திட்டமிடல் தான். நமக்கான அந்த பண வரவை இன்னும் அதிகரிப்பதும் திட்டமிடல் தான். நமக்கான எக்ஸ்பென்ஸை குறைப்பதும் அல்லது எலிமினேட் பண்றதும் கூட திட்டமிடல் தான். அதே சமயம் நமக்கான ஒரு ஃபன், இந்த மாதிரியான டிராவல் ஆகட்டும் அல்லது மற்ற அவரவருக்கான விருப்பமான சில விஷயங்களுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்றவனுக்காகட்டும், அதுவும் கூட திட்டமிடுதல் தான். அதனால் திட்டமிட்டு வெல்வோம். நல்லது, நன்றி. நாங்கள் கூட ஒரு சென்னை PMI சாப்டர் மூலமா வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டோம். அதுக்கான ஒரு தலைப்பு வந்து திட்டமிடு வெற்றி தொடு அப்படின்றது தான். அது மாதிரி திட்டமிடுவோம், வெற்றிகளை நிச்சயமாக வந்து பெரிய அளவில் தொடுவோம் என்று சொல்லிக்கொண்டு, until see you again, chin up, cheer up and keep shining. See you all on top.